கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிவகோவிந்த் அவர்கள். தேசிய முற்போக்கு திராவிட நிறுவன தலைவர் நம்மை எல்லாம் வாழ வைத்து இன்று தெய்வமாகி நம்மை அருளாசியோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்களை வணங்கி இந்த பொதுக்குழுவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுக்கும், இன்று இந்த பொதுக்குழுவிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மீண்டும் அவைத்தலைவராக பொறுப்பேற்று இந்த பொதுக்குழுவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற கழக அவைத்தலைவர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும், கழகத்தினுடைய பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் எல்கேஎஸ் அவர்களுக்கும், மாவட்ட கழக மாநில துணை செயலாளராக இருந்தாலும் எப்பொழுதுமே தலைமை நிலையம் என்று அழைத்ததற்கு இணங்க தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் பார்த்தசாரதி அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளராக மீண்டும் இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜன் அவர்களுக்கும், இங்கே மாநில கழக துணை செயலாளராக புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் எஸ் சந்திரன் அவர்களுக்கும், எனது சட்டமன்ற நண்பராக பணியாற்றிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக துணை செயலாளர் செந்தில் அவர்களுக்கும், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், அதே போல கழகத்தினுடைய துணை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபா ரவி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பொதுக்குழுவிற்கு நான் கிளம்பும் போதே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் இந்த பொதுக்குழுவில் எந்த ஒரு கேப்டன் அறிவித்தாலும் எவ்வளவு சூழ்நிலையிலும் நான் எந்த நிகழ்வும் தட்டிவினை அல்ல. இன்று எனது இல்லம் இறைவிரசம் முடிச்சு இன்னைக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியவில்லை. இந்த பொதுக்குழுக்கு வருவதற்கு வருத்தம் சில இருந்தது. அந்த வருத்தம் என்னவென்றால், தலைவர் இல்லாத பொதுக்குழுவை சந்திக்க போகின்றமே என்ற அந்த வலிதான் என்னில் இருந்தது. அந்த வலியை போக்கிய அந்நியார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை கடலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் கழகத்தினுடைய காவல் தெய்வம் அந்நியார் அவர்கள் கேப்டன் அவருடைய மறு உருவம் தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களை இளைஞரணி செயலாளராக அறிவித்து லட்சோப லட்சம் தொண்டர்களுடைய அந்த மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியது மட்டுமல்லாமல், கேப்டன் அவர்கள் 2000 நாங்கள் கொடி வேணும் கேட்ட பொழுது 2000 பிப்ரவரி 12ஆம் தேதி கொடியை அறிமுகப்படுத்தினார்கள். கொடியை அறிமுகப்படுத்த உடனே நாங்களாம் கேப்டனுடைய முகத்தை போட்டு கட்சி கொடியும் அந்த மன்றத்து கொடியை போட்டிருந்தோம். ஆனால் கேப்டன் அவர்கள் செப்டம்பர் 14 மதுரையிலே கழகம் கண்ட பிறகு, ஏன்னா ரசிகர் மன்றத்துக்கு தான் அது கொடி, அந்த கழகம் கண்ட பிறகு அந்த முதலாக அந்த கழக கொடியை கேப்டன் அவர்கள் கையிலே அணிவித்திருந்தார். 10 கேப்டன் மறையும் வரை அந்த மோதிரத்தை கேட்டவில்லை. அந்த மோதிரத்தை தம்பிக்கு அணிவித்து கேப்டனே எங்கள் எதிரிலே நிறுத்திய அந்த சந்தோஷத்தை நாங்கள் இங்கே உணர்ந்திருக்கின்றோம். இந்த வேளையில இந்த பொதுக்குழு நிறைய எல்லாம் பேசியிருக்கிறாங்க. வருகின்ற ஜனவரி மாதம் கடலூர் மாவட்டத்திலே மாநில மாநாடு நடைபெறும் என்று அறிவித்த அந்நியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன் சொல்றேன்னா, கேப்டன் அவர்கள் எடுத்த உடனே விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம், அது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் தான் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அந்த 2 தொகுதியிலையும் நின்று வென்றவர். கட்சி துவங்கியுடனே 2006 விருதாச்சலத்தில் நின்று வென்றாரு. 2011 விழுப்புரம் மாவட்டத்தில் நின்று வென்றார். அந்த மாவட்டத்திற்கு கடலூர் மாவட்டத்திற்கு தம்பி இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற உடனே கடலூர் மாவட்ட மாநாட்டையும் இந்த இடத்திலே அறிவித்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் போக
பொருளாளராக பொறுப்பேற்ற அண்ணன் எல்கேஎஸ் அவர்கள், அவருக்கு ஒரு ராசி இருக்கு என்று நினைக்கிறேன். இங்கே கடலூரிலே நடக்கின்ற மாநில மாநாட்டிற்கு எடுத்த உடனே நிதியை கொண்டாந்து பொருளாளருக்கு கொடுக்கிறாங்க, கட்சி நிதி அந்த மாநாட்டிற்கு என்று. இங்கே கடலூர் மாநாடு சிறக்க மாவட்ட கழக பொருளாளரிடத்திலே நான் முதலாக நிதி அளிக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த மாவட்ட செயலாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கடலூர் மாவட்டத்தினுடைய மாநாடு மதுரையில் நடந்த மதுரையின் மைந்தர் கேப்டன் அந்த மாநாட்டை எப்படி சிறப்பித்தாரோ 2005 எப்படி சிறப்பித்து 2006 சட்டமன்றத்திலே கர்ஜித்தாரோ அதே போல இந்த மாநாட்டை சிறக்க வைத்து நம்ம இளைய கேப்டனை சட்டமன்றத்திலே கர்ஜிக்க வைக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு தங்க அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் உங்கள் பாதம் தொட்டு வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம 7 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. இப்ப மாநாடுன்றது ஒவ்வொருவரும் நாம் கட்சி வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிராமமாக சென்று, இப்ப நம்ம ஐடி வங்கி இதுல நெட்லயே வந்து உறுப்பினர் கார்டெல்லாம் நம்ம பண்ணலான்ட்டாங்க. அதிகப்படியான உறுப்பினர்களை நீங்க சேர்க்கும் போதுதான் நாம வீறு கொண்டு கேப்டனுடைய எண்ணத்தை 2026 நிறைவேற்ற முடியும். அதற்கு கடலூரில் நடைபெறுகின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று அத்தனை பேரிடத்திலும் கேட்டுக்கொண்டு, இறஞ்சியிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு எல்வி அண்ணன் அவர்கள் நடத்தி காட்டினார். அதற்கு கடலூர் மாவட்டத்தினுடைய முழு ஒத்துழைப்பு நாங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் குவிந்தோம். அதே போல உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அதை விட சூப்பரான மாநாடு நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் அந்த உறுதியும் கண்டிப்பாக பக்கத்து மாவட்டம் சகோதரர் அடிப்படையில் எனக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒன்று சொல்லணும், இந்த ஆண்டு வந்து விசுவாச ஆண்டு. இந்த ஆண்டு விசுவாச ஆண்டு, தமிழ் வருஷத்தில் விசுவாச ஆண்டு. நான் பிறந்ததும் விசுவாச ஆண்டு தான். என் உயிர் உள்ளவரை கேப்டனுக்கும் இந்த கட்சிக்கும் நான் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.